அப்துரஹ்மான் ஃபிர்தௌஸியும் தான். ரெண்டு பேரும் சேர்ந்து பேசுனது நான் இதில் பார்த்தேன், கிளிப்பில். இவர் சொல்கிறாங்க, என்ன நல்ல சரியான ஹதீஸை எடுத்து சொல்ல போகிறாருமா அப்படின்னு கேட்ட உடனே அதை நம்ம லைவ் ஆக்கி விட்டுறலாம். எப்படி ஹதீஸுடைய அணுகுமுறை? அது தமாஷா சொன்னேன், தமாஷா. குர்ஆன் ஹதீஸை லைவ் ஆக்கிடுறாங்க. கிளிப்பு இருக்குது, நேரம் இல்லை, போட வேண்டியது இன்ஷா அல்லாஹ் அடுத்து இருக்குது, வர வேண்டிய வண்டவளம்ல வரணும்ல. 30 வருஷமா சொன்னேன் நான், எங்க ஆன்லைன்ல அப்படி இருக்குது, எங்க ஆன்லைன். இதோட கிறிஸ்தவன் அதிகமா செய்யறான், இதோட அவனும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அதிகமா செய்யறதா இது? உங்களால வழி காட்டப்பட்டதா, வழி கெடுக்கப்பட்டதா? எத்தனை இளைஞருடைய உள்ளங்களை குர்ஆன் ஹதீஸுடைய விஷயத்துல இவ்வளவு மோசமாக்கி விட்டுட்டீங்க. ஏராளமான ஹதீஸ்ல தூக்குறது மாதிரி எடுத்து எறிகிறது மாதிரி செய்து விட்டுட்டீங்க. இது நீங்க செய்த தியாகமா? நீங்க செய்த பெரிய உழைப்பா? இது மகாபெரு பேரழிவல்லவா? இப்படி எத்தனை காரியங்களை இந்த சமுதாயத்தை கெடுக்கிற மாதிரி, சந்தேகத்தை உண்டாக்குற மாதிரி. குர்ஆன் புகாரியும் சந்தேகத்துக்குரியது, குர்ஆனும் சந்தேகத்துக்குரியது, ஆயத்துக்கள் சூரத்துக்களுக்கு கூட அதை சந்தேகத்துக்குரிய பொருள் மாதிரி காட்டி கொடுத்துட்டு போயிட்டீங்க. இந்த சமுதாயத்தை எப்படி சீர்திருத்துறது? யாரு உங்களுக்கெல்லாம் எடுத்து சொல்றது? இந்த முறையில் நீங்க செய்துட்டு பெருமையா பீத்துறீங்களே, நாங்க அப்படி செய்யறோம், நாங்க இப்படி செய்யறோம், நான் ஒரு சல்லி காசு வாங்கல, நான் ரொம்ப பெரிய தியாகி, அப்படி சுய புராணம் தான் பாண்டிங்களே தவிர நீங்க செய்த சேவை ஒன்றும் பெரிய சேவை அல்ல. இந்த சேவை செய்துட்டு போங்க. அது ஒரு சேவை செய்தாலும் இக்லாஸோட அல்லாஹ்வுக்காக வேண்டி சரியான மூமின் ஆக்கிட்டு போயிருந்தா பரவாயில்லை. கெடுத்து குட்டிச்சோராக்கி போட்டு இது ஒரு சேவையாக நீங்க எடுத்து காட்டுறது எனக்கு வெக்கக்கேடா தெரியுது. இப்படி செய்யற ஆளுக ஒரு மார்க்க வழிகாட்டியா இருக்க முடியாது. ஒரு சில கேள்வி நேரம் குறுக்கலா இருக்கிறதுனால ஏராளமான கேள்விகள் இருக்குது, எண்ணி போட முடியல. அதனால சில கேள்விகளை உங்களுக்கு முன்னால் நாமளும் வைக்கிறோம். விஞ்ஞானிகளின் கருத்துக்களுக்கு குர்ஆன் மற்றும் ஹதீஸ்களை விட அதிக முக்கியத்துவம் ஏன் கொடுத்தீர்கள் என்ற நமது கேள்விக்கு பதில் இல்லை. விஞ்ஞானியை சொல்லிட்டான், தினமணி சுடர்ல சொன்னா, அதுல சொன்னா, அதனால மசாலாவை மாற்று, சட்டத்தை மாத்து. குர்ஆன் ஹதீஸுக்கு அல்லாஹ் ரசூல் மேல இருக்கிறத விட விஞ்ஞானிகளுக்கு மதிப்பு. கல்பு சம்பந்தமாக நாம் கொடுத்த எந்த விளக்கத்திற்கும், அது சம்பந்தமான நம்மால் கேட்கப்பட்ட எந்த கேள்விக்கும் பதில் தராமல் எங்கள் உஸ்தாது சொன்னார் என்று வினோதமான பதிலை கொடுத்து மழுப்பினீர்கள். நெஞ்சு எதுக்கு சொல்றதுன்னு சொல்லி படம் போட்டு குறி வச்சு காட்டியும் கூட தலைக்கும் கொள்ளலாம் நெஞ்சுன்னு சொல்லிட்டு போறீங்க. இவ்வளவு வேகமா இவ்வளவு மோசமான கருத்தை சொல்லிட்டு போற ஆளுகளை நான் பார்த்ததில்லை. பஸார் என்ற நூலில், ஹதீஸின் நூலில் ரிவாயத்து சம்பந்தமாக நாம் கேட்ட கேள்விக்கு பதில் இல்லை. இந்த சதுரிஹின்ற பஸார்ல வந்திருக்கு. இதுக்கு இருந்தும் கூட நீங்க ஏன் அந்த காரணமா காட்டினீங்க? பஸாருடைய ரிவாயத்து ஷாஃபியுடைய மதுஹபுக்கு இருக்குதா இல்லையா? இப்படி சொல்லியும் கூட அதுக்கு அவங்க பதில் தரல. சிமாக் இப்னு ஹர்புடைய நபிமொழி முற்றிலும் பலவீனமானது என்று நாம் ஆதாரம் காட்டி கேள்விகளை கேட்டோம். அதற்கு மௌனமே பதில். பிஜே இந்த பதிலும் தரல. சஹீஹான ஹதீஸிற்கு முரணாகாத பட்சத்தில் லைஃபான ஹதீஸின்படி நாங்கள் அமல் செய்வோம். ஆனால் உங்களிடம் அலசதர் என்பதற்கு உங்களிடம் என்ன ஹதீஸ் உள்ளது என்று, சஹீஹான ஹதீஸ் எங்கே இருக்கிறது என்று கேள்வி கேட்டோம். ஒரு ஹதீஸ் சஹீஹா காட்ட முடியல. அல் ஜன்னத் இதில் எழுதியதற்கும் மேடையில் பேசியதற்கும் ஏன் முற்றிலும் மாறுபடுகிறீர்கள் என்று நமது கேள்விக்கும் பதில் இல்லை. இஹாபுடைய சட்டம், இஹாபு தோலுங்கிற சட்டத்தில் சம்பந்தமாக நதுர் இப்னு சுமைல் போன்ற ஹதீஸுகளா வல்லுநருடைய அழகான விளக்கத்தை சொன்னதுக்கு பிறகு கூட சரியான பதில் தராம எங்கிருந்தோ எடுத்து இருக்கக்கூடியதை உளறலத்தான் நீங்க பதில சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. காலத்திற்கு ஏற்றவாறு மாற்றி மாற்றி பேசுவதால் நீங்கள் கூறும் சட்டத்தை எத்தனை ஆண்டுகள் கழித்து பின்பற்ற வேண்டும் என்ற கேள்வி கேட்டோம். ஆனால் அதற்கும் பதில் இல்லை. நாங்க அப்ப எழுதினோம் 86களில் 80களில் எழுதினோம், இன்னைக்கு மாறிக்கிட்டோம். அப்ப சஹாபாக்களை ஏற்கலாம்னோ, இப்ப நாங்க மாறிக்கிட்டோம். அப்ப தாபீன்களை ஏற்கலாண்டோம், இப்ப நாங்க மாறிக்கிட்டோம். எத்தனை தான் மாறுவீங்க? எப்பவெல்லாம் மாறுவீங்க? நிலையா சொல்லக்கூடியதா மாறி இன்னமும் மாறிக்கிட்டு தான் இருப்போம். அவர் சொல்றாரு அடித்து, அபூ ஹனீஃபா மாறலையா, ஷாஃபி மாறலையா? அவருக்கு நீங்களே சொன்னீங்க அந்த காலத்தில் அவங்க போய் ஹதீஸ் கிடைக்காம இருந்திருக்கு. பல இடத்துல பேசிருக்கீங்க. பட்டனை தட்டி விட்டா ஹதீஸ் கொட்டுமுண்டு. அந்த ஹதீஸ் கொட்டுற காலத்தில் கூட 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நிலைகளை மாத்துறீங்க. கடைசியில் அதில் அபூ சாலி பாதாம் இருந்தார், வாபஸ். முஹம்மது இப்னு இஸ்மாயில் இருந்தார், வாபஸ். இப்படியே மாறி மாறிக்கிட்டு இருக்கிறீங்களே, எதை உங்களுடைய நிலையா எடுத்துக்கிறது? தினமணி கதிர் நமக்கு ஆதாரமா அல்லது நபி மொழி நபி ஆதாரமா என்ற கேள்விக்கு பதில் இல்லை. தாடி சம்பந்தப்பட்ட பல நாம் எடுத்து வைத்தும் கூட, பல ஹதீஸ்களை நாம் எடுத்து வைத்தும் கூட அது பற்றி பேசுவதற்கு பதிலாக உளறலே உங்களிடம் பதிலாக இருந்தது. எவ்வளவு தெளிவான அவுஃபு, அருஹு, வஃபிரு, இத்தனை 5 விதமா ரசூலுல்லாஹ் சொல்லி தாடியை நீளமா வளருங்கடா. ஸ்டேஜில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தாடி இருக்குதா?
பின்னால் உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கு தாடி இருக்குதா? இந்த நையாண்டி தான் உங்கள்கிட்ட பதிலாக வந்துச்சு தவிர நாங்கள் கொடுத்த ஹதீஸ்களுக்கு உண்டான பதிலை நீங்கள் கொடுக்கல, எந்த பதிலும் தரல உங்களுக்கு. மூமின்களின் கருத்துக்களுக்கு நல்ல அர்த்தம் வைக்க முடியுமையானால் அதைத்தான் வைக்க வேண்டும் என்ற நமது கேள்வி அப்படியே வசதியாக மறந்து நான் சொன்னோம். ஒவ்வொரு மூமினும் ஒரு வசதியை சொல்றான், ஒரு ஆதாரத்தை, ஒரு பேச்சை சொல்றான்னு சொன்னா நல்ல பொருள் கொடுக்க முடியும்னா நல்ல பொருள் தான் தெரியணும். தப்பர்த்தங்கள் எடுக்கக்கூடியது சரியில்லைங்கிறத கருத்தை சொன்னோம். ஏற்கிறீங்களா, மறுக்கிறீங்களா? ஆதாரம் இல்லை. தப்பாத்தான் எடுப்போங்கிற நிலையில் இருக்கிறீங்களா, இல்லை இதை மாத்திக்கிறோம்ங்கிற அந்த விளக்கமும் இல்லை. அப்துல்லா இப்னு முஆவியா என்ற நபி தோழரை நபி தோழரை சஹாபி அல்ல என்று சொன்னீர்கள். இவர் சஹாபியா எனக்கு படலன்னு சொன்னீங்க. இவர் எனக்கு சஹாபியாக அந்த இலக்கணவிற்கு பொருந்தலன்னு சொன்னீங்க. பல நூல்கள்ல பக்கா சஹாபி என்று எழுதப்பட்டும் கூட தனது நிலைக்கு முரணாக அவர் ஹதீஸ் அறிவிச்சிட்டதுனால பாவப்பட்ட அந்த சஹாபியை விட்டே வெளியேற்றிட்டீங்க. நபியா சஹாபியே இல்லைங்கிற முறையில் எவ்வளவு பெரும் அழிச்சாட்டியமான முறையில் இந்த வாதத்தை வச்சீங்க. காரணம் சொல்லுங்க. எங்கேயாவது ஒரு சஹாபிங்கிற விஷயத்தில் சந்தேகம் இருக்குதுன்னு வருதான்னு கேட்டோம், பதில் இல்லை, அமைதி. இருதயம் என்பதற்கு நாங்கள் குர்ஆன் ஹதீஸில் ஆதாரம் காட்டினோம், மூளை என்பதற்கு ஆதாரம் காட்டி நிரூபிக்கல. குர்ஆன்ல வந்திருக்குது, ஹதீஸ்ல வந்திருக்குது, இருதயத்தில் தான் எல்லாம் இருக்குன்ட்டு. சுகம், ஆசை, பாசம், பயம் அத்தனையும் இருக்குது. ஆயத்துக்கள்லையும் ஹதீஸ்லையும் இருக்குது. இருக்க நீங்க எந்த ஆதாரமாவது காட்டினீங்களா? எல்லாமே மண்டையில் இருக்குதுங்கிறதுக்கு குர்ஆன்ல ஹதீஸ மௌனம். ஹவுலுல் கௌசர் தடாகத்தில் நின்று கொண்டு உலக மக்கள் அனைவரையும் நபி அழைப்பார்கள் என்று ஒரு முறையும் நபித்தோழர்களை மட்டும்தான், ஒரு முறையும் நபித்தோழர்களை மட்டும் அழைப்பார்கள் என்று ஒரு முறையும் கூறினீர்கள். முரண்பட்டு பேசுறீங்க. முழு உம்மத்தி ரசூலுல்லாஹ் அழைப்பாங்கன்னு சொன்னீங்க. இன்னொரு இடத்துல பார்த்தா வெறும் சஹாபாக்களை மட்டும் தான் கூப்பிடுவான்னு சொன்னீங்க. ஏன் இப்படி முரண்படுறீங்கன்னு கேட்டோம். உளறல் தான் பதில், எந்த பதிலும் இல்லை. பாங்கு சொன்னால் சைத்தான் ஓடுவான் என்பதற்கு ஹதீஸ் மூலம் விளக்கம் கொடுத்து இதை அனுபவம் மூலியாக யாராவது செய்தால் மார்க்கத்துக்கு தடை இல்லை. சூரிய பாத்தியாவை சொல்லி இருக்கிறாங்க, ஓதி கொடுத்திருக்கிறாங்க, ஓதி பார்க்கறாங்க, சைத்தானை விரட்டுறாங்க, நோயை குறைக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முறையை அங்கீகரிச்சிருக்கிறாங்க. ஷிர்க் குஃபுர் அல்லாத வார்த்தைகளை சொல்லி நீங்கள் எதையும் ஓதி பார்க்கலாம் என்ற பல ஹதீஸ்கள் மூலமாக நமக்கு அறிய கிடைக்கும் போது பாங்கு சொல்லி சைத்தானை விரட்டினா ஓடுவாங்க கூடிய அந்த நிலையை எடுத்து வச்சோம். மறுக்கக்கூடிய நீங்க இதுக்கு எந்த ஆதாரமும் தரல. பிஜே சம்பளம் வாங்கினார் என்பதற்கு ஆதாரத்தோடு நிரூபித்தும் கூட அது சம்பந்தமா வாயே திறக்கல. நாங்க சம்பளம் வாங்கவும் இல்லை, வாங்குவதாகவும் இல்லை. பெரிய டயலாக் விட்டீங்க. அவன் சம்பளம் கொடுத்தவன் இங்கேயே உட்காந்துக்கிட்டு அவன் முழு வவுச்சரை காட்டுறான், வாண்டு சொல்றான். அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் அவங்க இவ்வளவு வந்தாரு, சம்பளம் வாங்கினாரு, இந்த கூட்டத்துக்கு வந்தாரு, இவ்வளவு பெற்றுட்டு போனாரு, ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்ப சொல்றாரு அவர் வெளியே போனதுக்கு பிறகு சொல்றாரு, வெளியே போனதுக்கு பிறகு சொல்லக்கூடிய ஆளுடைய பேச்சை ஏற்கக்கூடாது அப்படின்னா நீங்க கூட என்னுடைய எதிரியாத்தான் இருக்கிறீங்க. உங்க பேச்சை நான் ஏன் ஏற்கணும்? எதிரியா போறவன் பேச்சை விட்டு தானே போவீங்க. அப்படி ஒவ்வொரு பேச்சையும் தள்ளிட்டு போயிட்டா எப்படி நிரூபிக்கிறது? இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ், அபூ ஹனீஃபா இமாமை பற்றி பச்சை போய் சொல்லியிருக்கிறார் என்று நாம் குற்றம் சாட்டிய நாம் சாட்டிய குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் காட்டல. அபூ ஹனீஃபா சொன்னார் நஹ்னு ரிஜாலுன் வஹும் ரிஜாலுன் சொன்னதாக, யாரை பத்தி? சஹாபாக்களை பத்தி சொன்னதாக சொன்னார். அது இருந்தா கிளிப்பு கொடுங்கன்னு கேட்டோம், ஆதாரம் காட்டுங்கன்னு கேட்டோம். அவர் தாபியின்களுடைய விஷயத்தை சொன்னதை சஹாபாக்களை வீழ்த்துறதுக்காக வேண்டி, சஹாபாக்களை மட்டம் தட்டுறதுக்காக வேண்டி தன்னுடைய நிலைக்கு எங்க இமாமையும் சப்போர்ட்டுக்கு கூப்பிட்டீங்க. சப்போர்ட்டுக்கு கூப்பிட்டு அதை அவங்களும் வந்து சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பொய்யான செய்தியை சொன்னீங்க. சரியான விஷயமாக சரியான ரிவாயத்தாக இருந்தா சனது இது கொடுங்க, எங்களுக்கு ஆதாரம் கொடுங்கன்னு கேட்டோம். கடைசி வரைக்கும் அவர் சொல்லல. ஒரு தாளை கொடுத்தா அதில் அவர் சொன்னது போன்று இல்லை. இதை முன்பே சொல்லி இருந்தார் அவர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அன்புள்ள சகோதரர்களே, இப்போ அடுத்த தலைப்பு இதில் அறிவிப்பதாக ஒப்பந்தத்தில் இருந்தது. அடுத்த தலைப்பு சம்பந்தமாக சில விஷயங்கள் இன்னொரு பேசி அதை அவங்க சொல்கிறேங்கிறாங்க. நாங்கள் ஏற்றுக்கொள்றது பிரச்சனை இல்லை, எங்களுக்கு அது ஒரு இதெல்லாம் நெருக்கடிலாம் கிடையாது. அப்போ என்றைக்கு அவங்க சொல்கிறாங்களோ அந்த தேதியில் நாங்கள் பேசி அந்த தலைப்பு தேதியெல்லாம் முடிவு பண்ணி உங்களுக்கு
முந்தி அறிவிச்சது போல இப்போ எப்படி அறிவிக்கப்படுது அது மாதிரி அறிவிச்சுக்கிறோம். சரியா? அமைதியாக கலைஞ்சு போங்க. சொல்லுங்க. நிலைமை என்னன்னு சொன்னா, முன்னால பேசின ஒப்பந்தத்துல தலைப்புகளை 2 பேரும் தொகுத்து இருவரும் பார்த்து சரி பார்த்து கையெழுத்து போட்டதுக்கு பிறகு வெளியிடலாம்னு பேசி முடிச்சிருந்தோம். ஆனா அவங்க தலைப்புகளை தானா எடுத்து அவசரமா உடனே ஆட்கள் இருக்கிறதுனால உடனுக்குடனே அதை செட் பண்ணி வெளியிட்டாங்க. அது எனக்கு வந்தது, மெயில் அனுப்பினாங்க. அதுல நான் எடுத்து வைத்திருக்கக்கூடிய தலைப்புடைய வாசகங்கள் மாற்றப்பட்டுருச்சு. தவறான பொருத்தரும்படியான பல வாசகங்கள் அதுல இருந்துச்சு. உடனே நான் அவங்களுக்கு மெயில் அனுப்பினேன். 2 நாள்ல நான் மெயில் அனுப்பினேன். அதுல இருந்து இந்த மாதிரி தலைப்புகள்ல பல வித்தியாசம் இருக்குது. 2 பேரும் அந்த இதை பார்த்துட்டு நேரடியாக நம்ம எடுத்துக்கிட்ட அந்த சீடிகளை பார்த்துட்டு தொகுத்து நான் அனுப்புறேன். அனுப்பிச்ச பிறகு நீங்க அதில் தவறு இருந்தா திருத்தி 2 பேரும் சேர்ந்து கையெழுத்து போட்டு நம்ம அதுக்கு பிறகு வெளியிடலாம்னு சொல்லியிருந்தேன். அவர் அதே மாதிரி எழுதுறாங்க, உங்களுடைய இது வந்துருச்சுன்னு எழுதினார். ஆனா அதோட நானும் எழுதிருந்தேன், 3 மாசம் 4 மாசத்துக்கு பிறகு அதுக்கு எதுக்கு வெளியிடணும்? நெருக்கத்துல வெகு தூரம் இருக்குன்னு வெகு காலம் இருக்குது, சமீபத்தில் வெளியிட்டா போதும்னு எழுதிட்டு ஏறத்தாழ 1.5 மாசத்துக்கு முன்னாடி அனுப்பி வச்சேன். அவர் அனுப்பியிருந்தாரு, ரிஜிஸ்டர் தபாலும் அனுப்பினாரு. அது எல்லாமே இருக்குது. ரிஜிஸ்டர் தபாலும் அனுப்பிச்சு வச்சிருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் நான் அனுப்பிச்சு வச்சேன். ஆனா அவர் அதை சரிப்படுத்தியோ நிறைகுறையை பார்த்து எனக்கு திருப்பி அனுப்பவும் இல்லை, அதை வெளியிடவே இல்லை. பழைய செய்திகளா தானா வெளியிட்டு தான் வெளியிட்டிருந்தாங்க. அதனால நம்ம உடனடியாக எந்த இதை எடுக்கிறது, கருத்துக்களை எடுக்கிறது அல்லது தலைப்புகள் எடுக்கிறது அப்படிங்கிற பிரச்சனை வந்துட்டதுனால இன்ஷா அல்லாஹ் தஆலா அது கொண்ட 3 பேருடைய குழு இருக்கிறாங்க. அவங்களுக்கு கலந்து அவங்க கைவசம் ஒப்படைப்போம். அதுக்கு பிறகு அவங்களுடைய வெளியிடட்டும். அவங்க ஒரு ஆலோசனை செஞ்சு எந்த ஊர்ல எந்த இடத்துல எந்த நாள்ல எந்த தலைப்புல பேசுறது இன்ஷா அல்லாஹ் முடிவு செய்யும். இல்ல அதுல ஒரு சின்ன திருத்தம் என்னன்னு கேட்டா, அவர் எழுதின லிஸ்ட் நாங்கள் ஒத்துக்கிறோம், அது காரணம் கிடையாது. அந்த தலைப்பு அதுதான் காரணம்னா அந்த நீங்க அனுப்பின லிஸ்ட்டை அப்படியே ஏற்றுக்கிறோம். நாங்கள் அனுப்பின 90 லிஸ்ட் வேணாம், அதுதான் காரணம்னா நீங்க சொல்லுங்க. வேற விஷயங்கள் பேசுறதுக்காக நீங்க அவகாசம் கேட்டா நீங்க சொல்லுங்க, நீங்க எப்ப அழைக்கிறோம் நாங்க வர்றோம், அவ்வளவுதான். எங்க தரப்புல பிரச்சனை இல்லை. அதை நாங்க அப்படியே ஏத்துக்கிறோம். உங்க தலைப்பை அதை காரணம் சொல்லக்கூடாது, நாங்க தான் ஏத்துக்கிறோம்ல. நீங்க சொன்ன அதே தலைப்பு நீங்க என்ன 90 பேசணுங்கிறீங்களோ அதை ஏத்துக்கிறோம். அல்லது வேற நிதானமா யோசிச்சு எங்க நடத்துல எப்படி அதுக்கு அவகாசம் வேணும்னு கேட்டீங்கன்னா அதை காரணமா சொல்லுங்க, நாங்க ஏத்துக்கிறோம். இல்ல ஒப்பந்தத்தை நாங்க மதிக்கிறோம். ஒப்பந்தப்படி நடக்கணுங்கக்கூடியது விருப்பம். 2 பேரும் சேர்ந்து சரி பார்த்து வெளியிட்டதுக்கு பிறகுதான் பேசணுங்கிறதா ஒப்பந்தம். அதுக்கு முன்னால வெளியிட்டதே தவறு. ஆனா வெளியிட்டீங்க, நம்மளும் சகிச்சிட்டோம். அதுக்கு பிறகு உங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்து நம்ம எழுதவும் செஞ்சோம். இந்த மாதிரி செய்திருக்கிறீங்கன்ட்டு மாற்றி அனுப்பின பிறகு வெளியிடலாம். நீங்க மாற்றி அனுப்பினதுக்கு பிறகு அந்த நிறைவுரை பார்த்து உடனுக்குடனே தபால் எழுதுற நீங்க அதுல 1.5 மாசமாயி கூட பதில் வரல. அதுக்கு பிறகு கூட நீங்க லேட்டா வெளியிடவே இல்லாம இருந்தது. இதற்கு பிறகு அவங்க முடிவெடுத்து உங்களுக்கு டிக்ளேர் செய்வோம், அறிவிப்பு கொடுப்போம். சரி, சுப்ஹானல்லாஹ். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஸ்தக்ஃபிருக வ நதூபு. பார்வையாளர்கள் அங்கேயே உட்காருங்க. 5 நிமிஷம் கழிச்சு தான் போகணும். மேடையில் இருக்கக்கூடிய பேச்சாளர்கள்லாம் போனதுக்கு அப்புறம் 5 நிமிஷம் கழிச்சு ஒவ்வொரு தரப்பா போங்க. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.